ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி விலாக் சேனல். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரெசிபி முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு 10 பல், ஒரு இஞ்சி ஒரு துண்டு போதும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் அதையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, நல்லா 1 ஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் குழம்புக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுடலாம். தேங்காய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இது ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேப்லேயே நான் முட்டை 3 தனியாக வேக வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சோம்பு பொடிச்சு வச்சுருக்கேன், அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இது வதங்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பை வேக வைங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நான் 3 முட்டை வேக வச்சுருக்கேங்க. 3 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன் இதில். இப்போ ஒரு முட்டையாக எடுத்து உடச்சி இதில் மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா முட்டை வெந்துருச்சு. ஒரு ஸ்பூனை விட்டு அடியில் பிடிக்காத அளவு கிளறி விட்டுக்குங்க லைட்டாக. இப்போ நான் வேக வச்ச முட்டையும் கத்தியால் நல்லா கீரல் போட்டுட்டு அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ அருமையான சுவையில் முட்டை குழம்பு ரெடியாக இருக்குது. தேங்க்யூ டு ஆல்.